இந்த வீடியோவில் ட்ரிம், எக்ஸ்டெண்ட், பிரேக் அட் பாயிண்ட், ஜாயிண்ட் அதெல்லாம் இந்த மாடிஃபைட் டூல்ஸில் இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸை நான் ட்ரிம் பண்ணணும்னு நினச்சேன்னா கீபோர்டில் டிஆர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் என்டர் 2 வாட்டி என்டர் அழுத்தின உடனேயும் ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் வந்திருக்கும் இப்போ கர்சராக. ஸோ நம்ம எந்தெந்த லைன்லாம் ட்ரிம் பண்ணுமோ அந்த லைன்லாம் ஜஸ்ட் கிளிக். ஸோ மேலே வச்சாவே அந்த ட்ரிம் கமாண்ட் காமிக்குது. ஜஸ்ட் கிளிக் இல்லைன்னா பாக்ஸ். ஓகே, இந்த லைனை ட்ரிம் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக். இப்போ இங்குள்ள லைனை ட்ரிம் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக். ஸோ இந்த மாதிரி எந்த லைனை நம்ம ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லைனை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் பாக்ஸ் போட்டு இல்லை செலக்ட் பண்ணியும் எது ட்ரிம் பண்ணி முடித்தோடனையும் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரிம் கமாண்ட்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த லைனை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு டிஆர் டைப் பண்ணிவிட்டு டபுள் என்டர் கொடுத்து இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் ஆகாது, அங்கேயே சிம்பிள் காமிக்குது. ஸோ எப்பவுமே அந்த லைனுக்கு இன்டர்செக்ஷன் இருந்தால் தான் ட்ரிம் ஆகும். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து இந்த கமெண்ட்லேருந்து வெளியில் வந்துடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன். ஸோ இந்த இந்த இது வந்து மிட் பாயிண்ட்டை காமிக்கிறது. இது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டு பாயிண்ட் இருக்குது. இடையில இன்டர்செக்ஷன் இல்லை. அப்படி இன்டர்செக்ஷன் இல்லைன்னா அந்த லைனை நம்ம ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ இந்த லைன் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எரேஸ் தான் பண்ண முடியும், இல்லைன்னா டெலிட். செலக்ட் பண்ணி டெலிட். ஸோ இப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் ட்ரிம் பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் இருக்கணும். அடுத்தது எக்ஸ்டெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இஎக்ஸ் அப்படின்னு கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் டபுள் என்டர் கொடுத்து நான் இந்த லைனை வைக்கிறேன். ஸோ இந்த லைனை மேலே நான் இன்னும் கிளிக் பண்ணல, கர்சர் எடுத்துகிட்டு போய் இந்த லைனில் வச்சோடனே அடுத்த லைனோ அடுத்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அது வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இதுக்கு முன்னால் காமிச்சது ஜஸ்ட் ப்ரிவ்யூ. நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ திரும்பவும் நான் இங்கே கர்சரை மூவ் பண்ண உடனேயும் ப்ரிவ்யூ காமிக்குது, அடுத்த லைன் வரலும் அடுத்த ஆப்ஜெக்ட் வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ப்ரிவ்யூ போயிடும். மேலே வச்சு ஜஸ்ட் கிளிக், திரும்ப மேலே வச்சு ஜஸ்ட் கிளிக், திரும்ப மேலே வச்சு ஜஸ்ட் கிளிக். நீங்கள் எது வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்க் இருக்குது, இது ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க் மேலே வச்சேன்னா அடுத்த ஆர்க் ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்கோ அது வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக். இது ப்ரிவ்யூ, ஜஸ்ட் கிளிக். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அந்த லைனோட ஆப்போசிட்டில் நீங்கள் ஆப்ஜெக்டோ இன்னொரு லைனோ இருக்கணும், அப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா நான் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா மேலே எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த லைனை விட்டு தள்ளி தான் இருக்குது. ஸோ ஒரு லைன், பர்பெண்டிகுலர் லைன் ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் கமாண்டில் நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ திரும்பவும் நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். இஎக்ஸ் டபுள் என்டர் இங்கே வச்சிங்கனாவே எக்ஸ்டெண்ட் வராது, பட் இது வரும். ஏன்னா இந்த லைனில் பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மேலே ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே வச்சிங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகும், பட் இது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லைனை நீங்கள் மேலே மூவ் பண்ணணும்னா ஸ்ட்ரெச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரெச் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிரேக். இப்போ பிரேக் கமாண்டுக்கு நம்ம லைனை செலக்ட் பண்ணிட்டு பிஆர் என்டர். இப்போ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும், ஜஸ்ட் சிங்கிள் என்டர் தான். இப்போ நான் இந்த லைனை இந்த பாயிண்ட்ல பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அந்த கர்சரை மூவ் பண்ணி எங்கே பிரேக் பண்ணுமோ அங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2 லைனாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் அது சிங்கிள் ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன். இப்போ இந்த ஆர்க் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் ஆர்க்கு. இப்போ நான் இதை பிரேக் பண்ணணும், இங்கோட என்னோட ஆர்க் முடிஞ்சிடணும்.
2 லைனா 2 ஆர்க்கா ஸ்ப்ளிட் ஆகணும். ஒரு ஆர்க் இங்க முடியணும். இங்கிருந்து இன்னொரு ஆர்க் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டு பிஆர் என்டர். நீங்க எந்த ஆர்க்க நீங்க பிரேக் பண்ணணுமோ அந்த ஆர்க்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, அடுத்த செகண்ட் கிளிக் எந்த பாயிண்ட்ல பிரேக் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ல வச்சு கிளிக். இப்ப இது ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க்கா பிரேக் ஆயிருச்சு. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த கேப் இருக்கக்கூடாது. இப்ப நான் மறுபடியும் ஒரு ஆர்க் வந்து இந்த ஓவல்ல முடிஞ்சுட்டு, இங்கிருந்து அடுத்த ஆர்க் ஸ்டார்ட் ஆகணும். அப்படிதான் எனக்கு வேணும். அப்படின்னா, நம்ம பிரேக் அட் பாயிண்ட் குடுக்கணும். ஸோ திரும்பவும் செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இங்க மாடிஃபை டூல்ஸ்ல நீங்க இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயும் இங்க இருக்கு பிரேக். இதுதான் இப்ப பண்ணணும் நம்ம. இப்ப பண்ண போறது வந்து பிரேக் அட் பாயிண்ட். ஸோ அத கிளிக் பண்ண போறோம் இப்ப. அத கிளிக் பண்ணிட்டு, எகைன் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த எந்த ஆப்ஜெக்ட்ட பிரேக் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, எந்த பாயிண்ட்ல பிரேக் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ட ஜஸ்ட் கிளிக். இப்ப பிரேக் ஆயிடுச்சு. பட் கேப் இல்லாம பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஆர்க், இது ஒரு ஆர்க். ஸோ இப்படிதான் நம்ம பிரேக் கமாண்ட் AutoCADல யூஸ் பண்றோம். அடுத்தது ஜாயின். ஓகே, நான் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பிரேக் பண்ணிட்டேன். இப்ப நான் சிங்கிள் லைனா இத சிங்கிள் லைனோ, சிங்கிள் ஆர்க்கோ இல்ல சிங்கிள் ஆப்ஜெக்டாவோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு JOIN ஜாயின் டைப் பண்ணிட்டு கீபோர்ட்ல என்டர். என்டர் குடுத்துட்டு கன்வெர்ட் டு சர்க்கிள். ஜாயின் பண்ணும்போது சர்க்கிளா ஜாயின் பண்ணிரணுமா? இல்ல வெறும் இந்த இந்த 2 ஆர்க் மட்டும் ஜாயின் பண்ணா போதுமா? அப்படின்னு. பை டிஃபால்ட் எஸ்ன்னு இருக்கு. இப்ப அப்படியே என்டர் குடுத்தீங்கன்னா, இது ஒரு ஃபுல் சர்க்கிளா ஜாயின் ஆயிரும். உதாரணத்துக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். SY என்டர். ஸோ பாத்தீங்கன்னா, இது ஒரு சர்க்கிளா ஜாயின் ஆயிருச்சு. நான் கண்ட்ரோல் Z குடுத்துடுறேன். இப்ப இந்த 2 ஆர்க்கையும் நான் ஜாயின் பண்ணணும். சர்க்கிளா ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த 2 இருக்கிற ஆர்க் அப்படியே ஜாயின் ஆயிரணும். அப்படின்னா எஸ்கேப் குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் JOIN அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணிடாதீங்க. ஸ்பேஸ் பார பிரஸ் பண்ணிட்டு, இப்ப எந்தெந்த ஆப்ஜெக்ட ஜாயின் பண்ணுமோ அந்த 2யும் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஸ்பேஸ் பார். ஜஸ்ட் ஸ்பேஸ் பார கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இப்ப இந்த ஆர்க் வந்து சிங்கிள் ஆர்க்கா ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம AutoCADல ட்ரிம், எக்ஸ்டெண்ட், பிரேக் அட் பாயிண்ட், ஜாயின் கமாண்ட நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டெக்னிக்கல் டியூட்டோரியல்ல நம்ம சந்திப்போம்.